ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சர்ச் கன்சோலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிக் ஒரு டூல் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னவா நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கூகுளே ரிசல்ட் வரும். ஸோ அதாவது ஒரு யூசர் வராங்க அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டில் அந்த யூசர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செக் அவுட் வரைக்கும் வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ப்ராடக்டை பை பண்ணாமல் எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க வெப்சைட்குள்ளே, எத்தனை பேர் எவ்வளோ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் எந்த ஆர்டிக்கலை பார்க்குறாங்க, எந்த மொபைல்லேருந்து எவ்வளோ வியூஸ் வருது, லேப்டாப்லேருந்து எவ்வளோ வியூஸ் வருது, எந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ வருது. ஸோ இந்த மாதிரி நல்ல டீட்டெயிலான அனலிட்டிக்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அதை பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி வந்தீங்க, இந்த கூகுள் சைட் கிட் அப்படிங்கிற நம்ம ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்படி கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டப் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு நான் சும்மா அப்படி கிளிக் பண்ணி பார்த்ததுனால கம்ப்ளீட் செட்டப் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புதுசாக செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நம்மளுடைய நீங்கள் சர்ச் கன்சோலுக்கு எந்த கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்களோ அதே அக்கௌண்ட்டை இந்த இடத்துலையும் கொடுங்க. கொடுத்துட்டு கேட்குற பர்மிஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட் கிட் அப்படிங்கிற ப்ளகின் கூகுளோட தான். ஸோ அதனால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். கூகுளோட ஒரு ப்ளகின் தான் இந்த சைட் கிட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியில் இது எல்லாமே கொடுக்குறதுக்கு ஒரு ட்ரஸ்டடான வேவாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ திரும்ப நான் இப்போ என்னோடய இமெயில் அக்கௌண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது இப்போ நமக்காக கூகுளே வந்துட்டு ஸோ அந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். நம்ம டைரெக்டாக அங்கே போயிட்டு நம்மளே ஒவ்வொன்றையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ மேக்ஸிமம் கூகுளே எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஜ் வந்து நம்மளை கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. இந்தியாவுக்காக நம்ம இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோ டு மை டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது நம்ம இப்போ உடனே வந்து ரீடைரக்ட் ஆகாது. ஓகேவா? உடனே வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூசர்ஸ் வர அல்லது நீங்களே ஏதாவது ஒரு பேஜை விசிட் பண்ணி பார்க்கும்போது நமக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு டேட்டாஸ்லாம் கேதர் ஆகி நமக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.